ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புது மெம்பர்ஸில் எப்படி வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட் கொடுக்கலாம்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? நீங்கள் வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை கவனிக்கணும். சரிங்களா? என்ன அப்படின்னா, நீங்கள் வியூ ப்ரொஃபைலில் கொடுத்துட்டு உங்கள் நேம் தான் கொடுத்துருக்கா, உங்கள் அட்ரஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பாருங்கள். அப்புறம் நீங்கள் கொடுத்த நாமினி நேம் எல்லாமே கரெக்டாக இருக்கா. அப்புறம் பை மோட் யூசர் ஐடி முக்கியமாக அது கொடுத்துருக்கணும். இதெல்லாம் பண்ணால் தான் நம்மளுக்கு வித்ட்ராவல் ப்ராசஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒன்ஸ் நீங்கள் வியூ ப்ரொஃபைல் கிளிக் பண்ணி எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இந்த வித்ட்ராவல்னு இருக்கும், அது கிளிக் பண்ணிங்கன்னா வியூ பேங்க் டீட்டெயில்ஸ்னு இருக்கும். அதை கொடுத்து பாருங்கள், இதுக்கு முன்னாடி உங்கள் ஐடி யூஸ் பண்ணி யாராவது பேங்க் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா இது டெமோக்காகவும் உங்களுக்கு காட்டினிருக்கு. அதெல்லாம் இது வரைக்கும் எதுவுமே ஃபில் பண்ணல அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. வித்ட்ராவல் கொடுத்துட்டு அப்டேட் பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுங்க. ஒன்ஸ் நீங்கள் இதில் கொடுக்குற பேங்க் டீட்டெயில்ஸ் தான் லாஸ்ட் வரைக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நடுவில் வர உங்கள் அக்கௌண்ட் எதுவும் ப்ராப்ளம் இல்லை, ஒர்க் ஆகல, உங்கள் அக்கௌண்ட்டு இன்ஆக்டிவாக போயிடுச்சு அப்படின்னா அதை மாற்றலாம். ஆனால் அது கொஞ்சம் கஷ்டம் மீன்ஸ் நம்ம கம்பெனிக்கு மெயில் பண்ணணும். மெயில் பண்ணால் அவங்க எப்படியும் ஒரு மாதம் 1.5 மாதத்துக்கு மேலே ஆக்கிடுவாங்க. அதனால் நீங்கள் கரெக்டாக உங்கள்கிட்ட எந்த அக்கௌண்ட் நம்பர் எந்த பேங்க் அக்கௌண்ட் ஆக்டிவாக இருக்கோ அந்த அக்கௌண்ட் மட்டும் கொடுங்க. சரிங்களா? இப்போ இதில் உங்கள் அக்கௌண்ட் நம்பரு மிஸ்டேக் இல்லாமல் டைப் பண்ணுங்கள். 2 டைம் டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்கள் அக்கௌண்ட் நேமு, பேங்க் அக்கௌண்ட்டில் எந்தமாரி நேம் இருக்குது, பாஸ்புக்கை போய் எடுத்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. மொபைல்லே பார்த்து டைப் பண்ணால் அது மிஸ்டேக்காக வாய்ப்பு இருக்குது. ஸோ பாஸ்புக் வச்சு அதில் எந்தமாரி இருக்கோ, ஒரு சிலுக்கு வந்து இன்ஷியல் ஃபஸ்ட்டு வரும், நேம் அதுக்கப்புறம் வரும். ஒரு சிலுக்கு நேம் வந்துட்டு இன்ஷியல் லாஸ்ட்டாக வரும். ஸோ பாஸ்புக்கில் எந்தமாரி இருக்கோ அதேமாரி பண்ணுங்கள். இதெல்லாம் முக்கியமாக கரெக்டாக இருந்தால் தான் நம்மளுக்கு அமௌண்ட் வரும். சரிங்களா? அதை உங்கள் நேம் டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பேன் கார்டு நம்பரு மஸ்ட்டு பேன் கார்டு வேணும். இல்லாதவங்க அப்ளை பண்ணுங்கள். 15 நாளுக்குள்ளே பேன் கார்டு வந்து அதுக்கப்புறம் வந்து ரிக்வெஸ்ட் கொடுத்துக்கலாம். உங்கள் அமௌண்ட் எங்கே போகுது. ஸோ பேன் கார்டில் எந்த நம்பர் இருக்கோ அதை கொடுத்துட்டு, அதே போல் பேன் கார்டில் என்ன மாதிரி இன்ஷியல் முன்னாடி இருக்கோ பின்னாடி இருக்கோ, உங்கள் நேமு முன்னாடி இன்ஷியலோ இல்லை பின்னாடி இன்ஷியலோ அதில் இருக்குமே கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு ஐஎஃப்எஸ்சி கோடு 2 டைம் ஃபில் பண்ணுங்கள். சரிங்களா? நான் ஃபில் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ உங்களுக்கு டெமோ காட்டுறதுக்காக எங்கள் அப்பாவோட அக்கௌண்ட் நம்பர் டைப் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அக்கௌண்ட் நம்பர் கரெக்டாக டைப் பண்ணுங்க. இதே போல் 2 டைம் டைப் பண்ணுறேங்க. பேங்க் அக்கௌண்ட்டில் கேப்ஸ் லெட்டரில் கொடுத்துருக்க உங்கள் நேம் அப்படின்னா அதே போல் கேப்ஸில் டைப் பண்ணிங்க. அதே போல் பேன் கார்டு நம்பர் டைப் பண்ணிட்டு அதே போல் பேன் கார்டில் கேப்ஸில் தான் இருக்கும். மஸ்ட்டு பேன் கார்டு நம்பர் வந்து கேப்ஸில் தான் கொடுக்கணும். கேப்ஸில் இருந்தால் கேப்ஸ்லேயே உங்கள் நேம் டைப் பண்ணிங்க கரெக்டாக. எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா இன்ஷியல் பின்னாடி இருக்குது. அதே போல் உங்களுக்கு ஒரு சில முன்னாடி இருக்கும். முன்னாடி இருந்தால் முன்னாடி கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு ஐஎஃப்எஸ்சி கோடு அதே போல் கீழே 2 டைம் டைப் பண்ணுங்கள். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே காட்டல, பிரான்ச்சுக்கு நேம் காட்டல. இப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கரெக்டாக அக்கௌண்ட் நம்பரு, கரெக்டான நேமு, கரெக்டான ஐஎஃப்எஸ்சி கோடு போட்டால் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்து பிரான்ச் நேம் காட்டும். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 2வது டைம் ஐஎஃப்எஸ்சி கோடு டைப் பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே பாருங்கள் உங்கள் பேங்க் நேம் என்ன, அதோடய பிரான்ச் என்ன கரெக்டாக வந்துடும். இது கரெக்டாக இருக்குது. அதே போல் உங்களுக்கு இது கரெக்டாக ஆட்டோமேட்டிக்காக காட்டும். எல்லாமே ஃபில் பண்ணணும். எல்லாமே ஒன்ஸ் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி திரும்ப ஒன்ஸ் போய் பாருங்கள் அக்கௌண்ட் நம்பர் கரெக்டாக கொடுத்துருக்குமா, அதே போல் நேம் கரெக்டாக கொடுத்துருக்குமா, பேன் கார்டு நம்பர் கரெக்டாக கொடுத்துருக்குமா, பேன் நம்பர் கரெக்டாக கொடுத்துருக்குமா அப்படின்னு செக் பண்ணிங்க. ஐஎஃப்எஸ்சி கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். எல்லாமே ஓகே கரெக்டாக இருக்குது ப்ரோ அப்படின்னா இப்படி சப்மிட் பண்ணுறேங்க. சரிங்களா? சப்மிட் ஆகிடுச்சுன்னா சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட் பேங்க் டீட்டெயில்ஸ் வந்துடும். சரிங்களா? இப்போ நீங்கள் போய்ட்டு வித்ட்ராவல் கிளிக் பண்ணுங்கள். வித்ட்ராவல் கிளிக் பண்ணி இப்போ போய்ட்டு உங்கள் வியூ பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்கள் கொடுத்தது கரெக்டான ஒன்ஸ் கூட செக் பண்ணிக்கோங்க. இதை பார்த்து ஓகே கரெக்டாக இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட்டு வித்ட்ராவல் கிளிக் பண்ணுங்கள். இந்த வித்ட்ராவலாக கொடுக்குறதுமே ப்ரொஃபைலில் பை மோட் யூசர் ஐடி உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பேங்க் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுறேங்க. இது 2 பண்ணி தான் நீங்கள் வித்ட்ராவல் கொடுக்கணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள், அது டாஸ்க்கு. அதை நம்ம டெய்லி ஒர்க் பண்ணுறதுக்கான அமௌண்ட் எடுக்க போகிறோம். கீழே ரெஃபரல் இருக்குது, நம்ம யாருன்னா சேர்த்து விட்டால் அந்த அமௌண்ட் எடுத்து அதை கிளிக் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நம்ம டாஸ்க் வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணணும். சரிங்களா? இப்போ அதில் கிளிக் பண்ணி இந்த இடத்துல உங்கள் அக்கௌண்ட் நம்பர் ஷோ ஆகும். எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. கீழே என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா கரண்ட்லி ஒரு வேலட் அமௌண்ட் இஸ் நாட் எலிஜிபிள் பர் வித்ட்ராவல் வருதா, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வித்ட்ராவல் கிளிக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இங்கே வேலட் ட்ரான்ஸ்ஃபர்னு இருக்கும். ஒவ்வொரு தாட்டி நீங்கள் வித்ட்ராவல் பண்ண முடியும். நம்ம டாஸ்க் வேலெட்டில் ஆட் ஆகும் அமௌண்ட்டு, அதுக்கப்புறம் தான் வித்ட்ரா பண்ண முடியும் ஆல்ரெடி சொல்லியிருப்போம். ஸோ அந்த டாஸ்க் வேலெட்டை நம்ம வேறு ஒரு வேலெட்டுக்கு மாற்றணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த அமௌண்ட் வரும். இப்போ அந்த வேலட் ட்ரான்ஸ்ஃபர் அதை கிளிக் பண்ண உடனே இந்த மாரி பேஜ் வரும். சரிங்களா? அந்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருப்பாங்க மினிமம் எலிஜிபிள் 500 அப்படின்னு சொல்லிட்டு. 500 இருந்தால் தான் அதை மாற்றி வேறு வேலெட்டுக்கு மாற்றி நம்ம அமௌண்ட் எடுக்க முடியும். இப்போ அதை கிளிக் பண்ணிட்டு டாஸ்க் வேலெட் மட்டும் இருக்கும். இது கீழே வந்து ரெஃபரல் அமௌண்ட் நீங்கள் ஆல்ரெடி கொடுத்துருக்கீங்க யாருன்னா சேர்த்துருக்கீங்க அப்படின்னு இந்த இடத்துல ரெஃபரல் வேலெட்னு இருக்கும். ஸோ நீங்கள் டாஸ்க் வேலெட் மட்டும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல எவ்வளோ அமௌண்ட் ஏர்ன் பண்ணியிருக்கோங்க உங்களுக்கு காட்டும். நம்ம 1500 தான் எடுக்க முடியும். சரிங்களா? இல்லை நீங்கள் மொத்தமாக டைப் பண்ணுறதுனா கூட டைப் பண்ணுங்கள். 1536 குறைஞ்சது 1500 ரூபா. அது கீழே ₹1 கூட குறையாமல் டைப் பண்ணணும். அதுக்கு மேலே எவ்வளோ வந்தாலும்
ஸோ ரூ. 1500 மேலே எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் மொத்தமாகவே டைப் பண்ணி எடுத்துக்கலாம். ரூ. 1000 கம்மியாக இருந்தால் 1499 இருந்தால் கூட எடுக்க முடியாது. 1500 இல்லை அதுக்கு மேலே எவ்வளோ இருந்தாலும் எடுத்துக்கலாம். இப்போ அந்த மேலே ஷோ ஆகிற அமௌண்ட்டை நம்ம டைப் பண்ணணும். டாஸ்க் வாலெட்டை சூஸ் பண்ணால் அந்த இடத்துல வந்துடும் சரிங்களா. அந்த அமௌண்ட்டை அப்படி டைப் பண்ணிட்டு இங்கே சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துச்சா. இப்போ போய்ட்டு வித்ட்ராவில் கிளிக் பண்ணிங்கன்னா திரும்ப டாஸ்க் வித்ட்ரா ரிக்வெஸ்ட்னு கொடுங்க. அதை கொடுத்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் நம்பரு திரும்ப ஷோ ஆகும். ஓகேன்னு பார்த்துட்டு இந்த இடத்துல காட்டும் எவ்வளோ அமௌண்ட்டு. மினிமம் வித்ட்ராவல் இங்கேயே போட்டுருப்போம். ரூ. 1500 இருந்தால் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் அவைலபிள் அமௌண்ட்னு இருக்கும். அந்த ரூ. 1536 அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா இது போல் வந்துடும். 10 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே வந்துடும் அப்படின்னு. மினிமம் இன்றைக்கி ஈவினிங், இன்றைக்கி வந்து பேங்க் கிடையாது உங்களுக்கே தெரியும், கவர்மெண்ட் லீவ். ஸோ மேக்ஸிமம் 2 நாளுக்குள்ள ஒரு வேளை பேங்க் இருந்தால் அன்றைக்கே வந்துடும். காலையிலே ரிக்வெஸ்ட் கொடுத்தா ஈவினிங்குள்ளே வரும். நீங்கள் மதியத்துக்கு மேலே கொடுத்தீங்கன்னா அடுத்த நாள் தான் வரும். அதிகபட்சம் 2 நாள் எனக்கு தெரிஞ்சு வந்துடும் இப்போதைக்கு சரிங்களா. ஸோ இந்த அமௌண்ட் உங்களுக்கு வந்த உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு ஒன்று மொபைல் ஆப் வச்சுருப்பீங்க. எல்லா பேங்க்குமே இப்போ மொபைல் ஆப்னு ஒன்று அதில் போய்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் செக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் அமௌண்ட் வந்துச்சுன்னா. அதில் ஏடிஎம் கார்டு போட்டு ஏடிஎம்மில் கூட மினி ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்துக்கலாம். இல்லை நம்ம பேங்க்கு நேராக போய் பாஸ்புக்கு கூட என்ட்ரி பண்ணி அமௌண்ட் வந்திருக்கான்னு பார்க்கலாம். ஒரு சில மெசேஜ் வரும், ஒரு சில மெசேஜ் வராது. அப்படியே நான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா அதுக்கும் இவங்களே ஒரு ஐடியா பண்ணியிருக்காங்க. வித்ட்ராவல் இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா வித்ட்ராவல் கிரெடிட் இன்ஃபோன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக இப்போனா கொஞ்சம் டைட்டாக இருக்குது, நாங்கள் அனுப்பிச்சிடுவோம் சீக்கிரமாக அப்படின்னு போட்டிருக்கோம். உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் வந்துச்சுன்னா இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக வரும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு. உங்கள் நேமு, உங்கள் ஸ்டாஃப் ஐடி அதெல்லாம் போட்டு கமெண்ட் டெஸ்க்கு டெலகிராமில் அனுப்பணும். அந்த பேங்க் டீட்டெயில்ஸோட எனக்கு அமௌண்ட் வந்துச்சுன்னு சொல்லி. அது எப்படி நான் அதை நெக்ஸ்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்கள் ரிக்வெஸ்ட் கொடுத்த அப்புறம் அப்பப்போ செக் பண்ணி பாருங்கள், காலைல மதியம் சாயந்தரம் அப்படின்ட்டு. உங்களுக்கு அமௌண்ட் வந்துச்சுன்னா இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக காட்டும் அமௌண்ட்டு கிரெடிட் ஆகிடுச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. ஸோ அமௌண்ட்டு கிரெடிட் ஆனாலும் எல்லாருமே என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன் சரிங்களா. மஸ்ட்டு நீங்கள் அதை ஷேர் பண்ணணும் அமௌண்ட் வந்துச்சுன்னா. அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வித்ட்ரா ரிக்வெஸ்ட் கொடுக்க முடியும். ஓகேவா. இதுதான் வித்ட்ரா ரிக்வெஸ்ட் கொடுக்கக்கூடிய முறை. ஓகே.